தொட்டு கெட்டவன் இந்திரன், தொடாமல் கெட்டவன் ராவணன், சொல்லி கெட்டவன் விஸ்வமித்திரர், சொல்லாமல் கெட்டவன் அரிச்சந்திரன், கொடுத்து கெட்டவன் கர்ணன், கொடுக்காமல் கெட்டவன் துரியோதனன். ரோஜா பூ தலை சுற்றல் கண் நோய் போன்றவற்றை குணப்படுத்தும். மல்லிகைப்பூ அமைதியை உண்டாக்கும். செம்பகப்பூ வாதத்தை குணப்படுத்தும். பாதிரிப்பூ காது கோளாறுகள் குணப்படுத்தும். மகிழம்பூ பல்வலி சொத்தை குறைபாடுகளை நீக்கும். வில்வப்பூ சுவாசத்தை சீராக்கும். தாழம்பூ நறுமணம் வீசுவதோடு சீரான தூக்கத்தை கொடுக்கும். கனகாம்பரம் பூ தலைவலி மற்றும் தலைப்பாரத்தை சரி செய்யும். எருமை, பன்றி, பாம்பு, குதிரை எதிரில் காண்பது அபசகுணம். எண்ணெய் துடைப்பம் ஒற்றை பிராமணர் எதிரில் பார்ப்பது அபசகுணம். செருப்பு அறுந்து போவது, உடுத்தி செல்லும் உடை கிழிவதும் அபசகுணம். பிளாஸ்டிக் பூக்களால் தெய்வத்தை அலங்கரிக்க கூடாது. பெண்கள் மாதவிடாய் நாட்களில் வீட்டில் பூஜை செய்யக்கூடாது. குழந்தை பிறந்த 10 நாட்களில் வீட்டில் பூஜை செய்யக்கூடாது. இறப்பு நடந்த வீட்டில் 10 நாட்களுக்கு பூஜை செய்யக்கூடாது. உலகில் முதல் தோன்றிய உயிரினம் பாக்டீரியா. குறைந்த அளவு நுகரும் திறன் கொண்ட உயிரினம் குரங்கு. சூரியனை நேருக்கு நேர் பார்க்கும் பறவை கழுகு. சுறா மீனுக்கு தொடர்ந்து பற்கள் வளரும். வாத்து அதிகாலை மட்டும்தான் முட்டையிடும். புறா வீட்டிற்குள் வந்து கூடு கட்டினால் பணத்திற்கு பஞ்சம் வராது. பொன்வண்டு, குளவி, கிளி அது வீட்டிற்குள் வந்தால் நல்ல சகுனம். தவளை, தேரை வீட்டிற்குள் வந்தால் கஷ்டம், நோயால் அவதிப்படுவீர். ஆமை, வௌவால் வீட்டிற்கு நுழைந்தால் வீட்டில் கடன் கஷ்டம் அதிகரிக்கும். 3 ஆண் குழந்தைகளுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறப்பது அழகல்ல. 5வது பெண் அடுக்குகள் எல்லாம் பொன். 3 பெண் குழந்தை பிறந்தவுடன் ஒரு ஆண் குழந்தை பிறப்பது அழகல்ல. முதல் குழந்தை பெண்ணாக பிறப்பது, இதனால் அக்குடும்பத்திற்கு வளம் பெருகும். காகம் கரைந்தால் உறவினர் வருவார்கள். உச்சத்தில் பள்ளி சத்தமிட்டால் காரியம் அச்சமில்லை. காகம் வளமானால் நன்மை கிடைக்கும். நாய் ஊளையிட்டால் ஊர் நாசம். கருடன் இடமானால் பொருள் சேரும். நாய் பள்ளம் தோண்டினால் இறப்பு. குளவி கூடு கட்டினால் பிறப்பு. ஆமை புகுந்த வீடு உருப்படாது. நாய் உதறினால் நல்ல சகுனம். வீட்டில் குபேர தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் செல்வம் பெருகும். வீட்டை எப்பொழுதும் நறுமணத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும். இரவில் தயிர் சாப்பிட்டால் லட்சுமி காணாமல் போய்விடும். பூஜை அறையில் ராஜ அலங்காரத்துடன் முருகன் சிலை வைத்து வழிபட வேண்டும். கடவுளை வணங்கும் போது ஒற்றை ஆடைகளை அணியக்கூடாது. குளித்தவுடன் முதலில் முதுகை துடைக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையைதான் பார்க்க வேண்டும். அழுக்கு துணியில் வண்ணான் வந்தால் நல்ல சகுனம். கன்னி பெண் தண்ணீர் குடத்துடன் வந்தால் நல்ல சகுனம். சுமங்கலி எதிரில் வந்தால் நல்ல சகுனம். கருடன் வானில் காண்பது நல்ல சகுனம். திருவிழா காணுதல் நல்ல சகுனம். தாயும் பிள்ளையும் எதிரே வந்தால் நல்ல சகுனம். கோவில் மணி அடித்தால் நல்ல சகுனம். பிணம் எதிரே வந்தால் நல்ல சகுனம்.